கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஆபகுக் 1 12 பின்பாகம். நாங்கள் சாவதில்லை கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கன்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். ஆப்பிரிக்காவிலே 9 வயது சிறுமி ஒருத்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். அவள் அடிக்கடி துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருந்த தன் பெற்றோரை விட்டு தப்பியோடி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தாரோடு தங்கியிருக்க முயன்றாள். ஒவ்வொரு முறையும் அவள் தாய் அவளை வீட்டிற்கு இழுத்து வந்து அடித்த போதிலும் அவள் கிறிஸ்தவர்களோடு தொடர்பு கொண்டிருப்பதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. ஒரு நாள் அவளுடைய தாய் சிங்கங்களை பார்த்து பயந்து கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டுவிடுவாள் என்று எண்ணி அவளை காட்டிற்கு இழுத்து சென்று ஒரு மரத்தோடு கட்டி வைத்துவிட்டு வந்து விட்டார்கள். இரவெல்லாம் அந்த சிறுமி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த போதும் அவளுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. பொழுது விடிந்தபோது ஒரு கிறிஸ்தவர் அவளை தேடி கண்டுபிடித்தபோது அந்த பகுதியில் பல சிங்கங்களின் காலடி பதிந்திருந்ததையும் அவள் கட்டி வைக்கப்பட்டிருந்த மரத்திற்கு 5 மீட்டர் சுற்றளவிற்குள் எந்த சிங்கமும் வரவில்லை என்பதையும் கண்டார். அந்த கிறிஸ்தவர் சிறுமியிடம் இது குறித்து கேட்டபோது, நான் இரவு முழுவதும் பயத்தில் தூங்காமல் தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த தேவன் தன்னையும் காப்பாற்ற வேண்டுமென்று ஜெபித்ததாகவும் இயேசு கிறிஸ்துவே கன்மலையாக இருந்து தன்னை காப்பாற்றியதாகவும் கூறினாள். தாவீதும் தன்னை கொலை செய்யும்படி தன்னை பின்தொடர்ந்து வந்த சவுலுக்கு தப்பி ஓடிய போது கர்த்தர் கன்மலையாக இருந்து பலமுறை காப்பாற்றினார் என்பதை அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். அற்பமான ஜந்துவாயிருந்தும் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டும் குளிமுசல்களைப் போல நாமும் கன்மலையாம் இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொண்டால் ஆபத்தான எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்படுவது அதிக நிச்சயமல்லவா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, தீங்கின் நாட்களிலும் நெருக்கத்தின் காலத்திலும் உம்மை விட்டு விலகாதபடி கன்மலையாக இருந்து எங்களை காத்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.